குக்கி இன சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கூட்டு மேலும் பெண்களின் பாதுகாப்பை குறித்து உரக்க கத்துவார்களே, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அதெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஒரு தவறு நடக்கும் போது மட்டும்தான் அவங்க கத்துவாங்க. மணிப்பூர்ல உள்ள பெண்கள்லாம் சகோதரிகளா கருதலையா? இல்லனா அவங்க பெண்களே இல்லையா? இதற்கு இந்த ஒன்றிய பெண்களை முன்னேற்றுவதிலும் சரி, திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் வளர்ச்சிக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூர் வன்முறையில் குக்கி இன சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காணொளி உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதே. இது எந்த நாகரிகத்தின் அடையாளம்? இதுதான் இரட்டை அஞ்சின் அரசின் செயல்திறனா? பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று கூறினார்கள். இதுதான் உங்களது நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். ஏனெனில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்தவர்களும் தமிழர்கள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் தமிழர்கள் தான் என்பதை நான் இங்கு பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.